10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Sir, shall I start, sir? Oh, you may start, sir. Yeah, okay. Thank you, sir. Oh, okay, sir. Yeah, very good morning to all of you. The History Association meeting 2020. நம்ம வரலாற்றுத்துறை சார்பாக திருவள்ளூர் கல்லூரி வரலாற்றுத்துறை சார்பாக நம்மளுடைய வரலாற்றுத்துறை பேரவை தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. Yeah, Hasna, start the program. வரவேற்புரை வழங்க டாக்டர் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் 2001 ஆண்டின் வரலாற்றுத்துறை பேரவையினுடைய தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதல் கண் வருக வருக என வரவேற்கின்றேன். 2000-2001 கல்வியாண்டின் வரலாற்றுத்துறையின் பேரவை துவக்க விழா என்பது நம் கல்லூரியினுடைய பல்வேறு துறைகளிடையே முதலாவதாக இன்று வரலாற்றுத்துறையில்தான் இணைய வழியம் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்றுத்துறை என்பது நம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை அன்றைய தினம் வரவேற்றோம். இப்பொழுது நம் வரலாற்றுத்துறையில் இணை வழி மூலமாக 3 வகுப்பு மாணவர்களும் முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு வகுப்பு மாணவர்களும் நிறைவாக வரலாற்றுத்துறையில் இருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நம்மளுடைய கல்லூரியில் வரலாற்றுத்துறையானது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கின்றது. பேரவை என்பது அதன் மூலியமாக பல்வேறு சாதனைகளை செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நாளாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த வரலாற்றுத்துறை என்பது நம் கல்லூரினுடைய செயலர் மற்றும் நம் கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் நம் கல்லூரியுடைய துறையினுடைய துறை தலைவர், இணை பேராசிரியர்கள் ஆகியோர்களும் மாணவர்களும் சேர்ந்து இத்துறையானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நாளில் முதலாவதாக நம் குரு மகா சன்னிதானம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய குரு மகா சன்னிதானம் நம்மளுடைய செயலர் பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி வருக வருக என அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நம் கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் சுந்தரம் சார் அவர்களையும் இந்த வரலாற்றுத்துறையின் பேரவை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எம் துறையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எம் துறையினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேப்டன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ரவிசங்கர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எம் துறையினுடைய பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் மதுரை வீரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம் துறையினுடைய பேராசிரியர் அன்பு சகோதரர் ராஜேஷ் சார் அவர்களையும்
வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் துறையினுடைய முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு மாணவர்களையும் இப்பேரவை துவக்க விழாவிற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சென்னை மாநில கல்லூரியினுடைய பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர், நிறைய வரலாற்றை பற்றி அனுபவித்தவர், நம் துறையினுடைய 4 பேராசிரியர்களிடையும் எப்பொழுதும் பாசமாக இருக்கக்கூடியவர், நம் வரலாற்றுத் துறையின் மீது மிகவும் பற்றும் பாசமாக இருக்கக்கூடியவர், வரலாற்றை பற்றி மாணவர்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வரலாற்றை கற்பித்துக் கொள்வதிலேயே மிகவும் பண்புள்ளவராகவும் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய சொந்தக்காரராகவும் இருக்கக்கூடியவர். இன்று மிக உயர்ந்த பதவியாகிய மாநில கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குமாரசாமி சார் பேராசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இன்றைய இணையவழியின் மூலமாக நமக்கு வரலாற்றுத்துறையின் பேரவை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய டாக்டர் அடைக்கலம் சார் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்ததாக நமது கல்லூரியின் வரலாற்றுத் துறையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்லும் வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் எல் ரவிசங்கர் சார் அவர்களை தலைமையுரையாற்றி அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கல்லூரியின் செயலர் குருமகா சன்னிதானம் அவர்களை வணங்கி, வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளுவர் கல்லூரியின் 2020-21ஆம் ஆண்டு வரலாற்று பேரவையின் துவக்க விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் மிக அருமையான ஒரு வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய துறையின் பேராசிரியர் முனைவர் அடைக்கலம் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சுந்தரம் சார் அவர்களே, நம்முடைய முதன்மை விருந்தாளர் மரியாதைக்குரிய டாக்டர் செல்வமுத்து குமாரசாமி அவர்களை பற்றி அறிமுக உரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் வரலாற்றுத்துறையின் பேராசிரியர் மதுரைவரன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய இளைய தளபதி ராஜேஷ் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று நமது கல்லூரிக்கு நேரடியாக அவர்கள் வருவது என்று சொன்னால் மிகவும் கஷ்டமான ஒன்றுதான். ஒரு தேசிய அளவில் மாநாடு நடத்தினால் அவர்களை இங்கு 2 நாள் தங்க வைத்து அந்த தேசிய அளவிலான கருத்தரங்கிற்கு அழைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இறைவன் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய வரலாற்றுத் துறையை இன்று துவக்கி வைக்க வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த பேராசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் செல்வமுத்து குமாரசாமி அவர்களே, முதல் மட்டு 2-3 ஆண்டாம் வரலாற்றுத்துறை மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிற கல்லூரியை சார்ந்த மாணவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்றுத்துறையினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை தலைமை உரையாற்ற அழைத்தார்கள். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஆயிரக்கணக்கான கருத்தரங்குகளை கலந்து கொண்டவர்கள், ஆயிரக்கணக்கான வரலாற்று அறிஞர்களுக்கு மத்தியிலே உரையாற்றியவர்கள், நேற்று மாணவன் இன்றும் மாணவன் என்றும் வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவராகவும் ஆசிரியராக இருந்து கொண்டிருப்பவர். ஆகவே அவர்களுக்கு முன்பாக தலைமை உரையில் மிகப்பெரிய கருத்துக்களை நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில வார்த்தை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய கணினி உலகத்தில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இன்னும் வரலாறை நாம் ஏன் கடந்த கால வரலாறை படிக்க வேண்டும் என்று அதிகமான மாணவர்கள் மத்தியிலே இந்த ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவசியமோ, நான் திருவள்ளுவர் கல்லூரியில் பேராசிரியர், நான் பிரசிடென்சி கல்லூரியில் பேராசிரியர், நான் இந்த வங்கியில்
ஊழியர் என்று தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்கின்றோம். நான் இந்த பெற்றோருடைய மகன் என்ற ஒரு அடையாளம், இந்த ஊரையை சார்ந்தவன் என்ற ஒரு அடையாளம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் நிறைய அடையாளங்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் அவர்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் வழங்கக்கூடிய அடையாள அட்டைகள், இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய அடையாளங்கள் உண்டு. அதே மாதிரிதான் ஒரு தேசத்திற்கும் அடையாளம் வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, எல்லா செல்வங்களும் பெற்ற ஒரு நாடு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கவிஞன் பாடினார். ஆக நம்ம நாட்டினுடைய வரலாறு, நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், நாட்டினுடைய பண்பாடு, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இந்த பூகோளத்தினுடைய தன்மை போன்ற அனைத்துமே நம்ம நாட்டிற்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் தான். ஆக ஒரு தனிநபன் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளங்களை எப்படி உயர்த்திக் கொள்ள விரும்புகின்றானோ அதே மாதிரிதான் இந்த தேசத்தினுடைய அடையாளங்களாகிய நான் சொன்ன இது போன்ற அனைத்து வளங்களையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டுகளையும் நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமை வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டு. ஏதோ இன்றைய காலகட்டத்தில் வரலாறு என்பது பட்டப்படிப்பிற்கு மட்டும், அதனை வைத்துக் கொண்டு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு எழுதுவதற்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதக்கூடிய அளவில் தான் நாம் வரலாறை இன்று நிறைய பேர் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தேசிய குடிமகன், இந்திய குடிமகனும் நம் தேசத்தினுடைய வரலாறை கண்டிப்பாக படிக்க வேண்டும். நம் தேசத்தினுடைய அடையாளங்களை, மறுக்கப்பட்ட அடையாளங்கள், மறக்கப்பட்ட அடையாளங்கள் அனைத்தையுமே நாம் முறையாக வெளிக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. இந்த கடமை தான் இந்த நம்முடைய சிறப்பு பேச்சாளர் வருகின்ற இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியிலே தலைமை வரலாற்றுத்துறையினுடைய தலைமை பேராசிரியர். பிரசிடென்சி கல்லூரி என்று சொன்னாலே வரலாற்று சிறப்பு மிக்க கல்லூரி, மிகப்பெரிய ஒரு பழம்பெரும் கல்லூரி. ஆக தூயவான் கல்லூரியிலே பணிபுரிந்த டாக்டர் சந்தோஷ்குமார் அவர்களுடைய மாணவன். அவர் மிக சிறந்த வரலாற்று பேராசிரியர். அவருடைய மாணவனாகவே மிக சிறந்த ஒரு பேராசிரியராக இன்று நம் பல்வேறு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தன்னுடைய ஆராய்ச்சியின் திறமையின் மூலமாக இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் புதைந்து மறைந்து மறுக்கப்பட்ட பல்வேறு வரலாற்று உண்மைகளை அடுத்த தலைமுறைக்கு நம் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய மிக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான வரலாற்றுத்துறை மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், அவர் நேற்றும் மாணவன், இன்றும் மாணவன், என்றும் அவர் மாணவர் தான். வரலாறை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று வரலாறை படிக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய மாணவர்களுக்கு வேண்டும். ஏதோ வேலை வாய்ப்பிற்காக, ஏதோ பட்டத்திற்காக, ஏதோ வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. இந்த தேசத்தினுடைய வரலாற்றை, இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாமரன் முதல் அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வரலாற்றை பொறுத்த மட்டில் நிறைய வரலாறு பொறுத்தமல்ல அன்பயாஸ்டம் இருக்கும். நிறைய வரலாறுகள் எல்லாம் திரிக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. ஆகவே முறையாக வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்கள் நாம் அமைய வேண்டும். அதற்குதான் இது போன்ற ஒரு வரலாற்று பேரவை நாம் வைத்திருக்கின்றோம். இந்த வரலாற்று பேரவை பல்வேறு கல்லூரிகளில் வரலாற்று பேரவை துவக்க நாளும் அன்றுதான், அதனுடைய இறுதி நாளும் ஒன்றுதான் இருக்கின்றது. அந்த நிலை வள்ளுவன் கல்லூரியில் இல்லை. ஒவ்வொரு மாதமும் வரலாற்று துறையை சார்ந்த பல்வேறு அறிஞர்களை நாம் அழைக்கின்றோம். அவர்கள் பல்வேறு வரலாற்று புதிய செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று நம்ம தேசத்தினுடைய வரலாறு, நம்முடைய பழம்பெரும் நாகரிகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தோண்ட புதையில் வந்தவண்ணமாக இருக்கின்றது இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் மட்டும்தான் இந்திய வரலாறு, பழங்குடி மக்கள் வாழ்ந்த வரலாறு என்று நாம் ஒரு காலத்தில் படித்தோம். இன்று நம் தமிழகத்தில் எத்தனை இடங்கள், கீழடியில் ஆரம்பித்து எத்தனை இடங்கள், ஏறல், எங்கெங்கெல்லாம் நம்முடைய பழைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மிக அற்புதமான வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை முறையை இன்று மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்காக தான் இது போன்ற நாம் ஒரு வரலாற்று என்ன சொல்ற அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை நாம் பேரவையை உருவாக்கி இருக்கின்றோம். நாம் கல்லூரி ஆரம்பித்த பிறகும் அது இன்னும் 2-3 மாதங்கள் கல்லூரி
பின்தங்கி ஆரம்பித்தாலும் கூட நாம் இது போன்ற ஆன்லைன்லேயே இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தாளர் போன்று பல்வேறு விருந்தாளர்கள் நாம் பேச்சாளர்களை அழைத்து நம்முடைய வரலாற்று செய்தி நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை எல்லா மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நிச்சயமாக இந்த நேரத்திலே ஒருவேளை நம்முடைய சிறப்பு பேச்சாளர்களுக்கெல்லாம் மூத்த பேராசிரியர் அவர் நிச்சயமாக ஒரு வரலாற்றுத்துறை பேரவைக்கு நாங்கள் கூட்டால் அவருக்கு சென்னையிலிருந்து ஒரு 2 நாட்கள் பயணம் நம்மிடம் நேரடியாக பேசுவதற்கு நிச்சயமாக முடியாது. ஆனால் இறைவன் கொடுத்த மிக அற்புதமான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாங்கள் சொன்ன உடனேயே அவர் உடனடியாக சரி என்று சொல்லிவிட்டார்கள். மிக டைட் ஷெட்யூல் எங்களுக்கு தெரியும். நீங்களாம் சின்ன மாணவர்கள், சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு 2, 3, 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் இளைவர்கள். ஆக அவர்கள் எந்த அளவுக்கு பிரசிடென்சி கல்லூரியில் பிஸியாக இருப்பார்கள், எத்தனை ஆராய்ச்சி மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் டெய்லி வரலாற்றை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு டைட் ஷெட்யூலும் கூட நான் கூட அவர் 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், போன் பேச முடியல. இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் கல்லூரிக்கு ஆன்லைன் மூலமாக வருகை தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக கல்லூரி ஆரம்பமாக பிறகு நேரடியாக கல்லூரி மாணவர் வந்த பிறகு ஒரு தேசிய அளவிலாவது அல்லது ஒரு பன்னாட்டு அளவில் 3 நாட்களுக்கு குறையாத ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கை நாம் அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டும். அதற்கு சேர் பர்சனாக அந்த 3 நாட்களும் எங்களோடு தங்கியிருந்து அந்த கருத்தரங்கை எங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து அந்த வரலாற்று செய்திகளை அனைத்து மக்களுக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் அதிகமாக பேச வேண்டும். நான் தற்போது கல்லூரியிலே பல்கலைக்கழகத்தோடு இன்று ஒரு நாள் ஒரு பயிற்சி திடீரென்று 2 days பேக்ல சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்துருவேன். சோ அதனால நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க அனைவரும் அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்க வேண்டும், அதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஏதோ இந்த ஒரு நாள் ஒரு பொழுதுபோக்குக்கு அல்ல, ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு அல்ல. அவர் பல்வேறு விஷயங்களை ஒரு வரலாற்று முழுமையாக வரலாறு படித்த ஒரு பேராசிரியர், உணர்ச்சி பூர்வமாக வரலாறு படித்த பேராசிரியர், வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு காதலன் என்று அவர்களை நாம் சொல்லலாம். வரலாறு என்பது ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காதலனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 100 ஆண்டுகள் அவர்கள் மூலமாக இந்த வரலாறு பாமர மக்களுக்கு, என் தேசத்தினுடைய மறுக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, இது போன்ற மிக அற்புதமான பேராசிரியர்கள் மூலமாக மூலை முடுக்கெல்லாம் வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கும் பிற மாணவர்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான தருணத்திலே என்னை இங்கு தலைமை உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி அனைத்து மாணவர்களும் சாருடைய பேச்சு பொறுமையாக கேட்டு முடிந்த அளவிற்கு நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வரலாற்று பேரவை தொகுக்க விழா சார் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் ரவிசங்கர் சார் அவர்களுக்கு நன்றி. Yeah, Muthulashmi, what happened? Carry on. சிறப்பு விருந்தினர் அறிமுக உரையாற்ற டாக்டர் MMB சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Good morning to all. Today is a wonderful day to all the students of first year. Why? Because the History Association inaugural meeting we have conducting today. Before, I have to say my thanks to all. There is a spiritual guide of Tamil Nadu and the secretary of this college, Davathiru Kundrakudi Adigalar. I bow the feet of Kundrakudi Adigalar and I say my thanks to principal of this college, the director of the college, head of the department,
Dr. Adeklam sir, Dr. Rajesh sir, and to my dear students. Now, I have to introduce our chief guest, our resource person. So I say my special thanks to our resource person, Dr. L. Selvamuthu Kumarasamy sir, who is a professor, associate professor, head of the department of the Presidency College, Chennai. Dr. L. Selvamuthu Kumarasamy sir has been presented number of research articles, research paper in international conference, national conference, state conference. He has also published number of books. He guided many research scholars. The product of our Dr. Selvamuthu sir is achieved in state level, in international level. So, dear student, on behalf of all the students, on behalf of all the teachers, I say good morning to Dr. Selvamuthu Kumarasamy sir. Welcome, sir. And dear student, what I am going to say here, Dr. Selvamuthu sir has to address. He is a resource person of the inaugural function of the History Association. Modern trends in historical writings in Tamil Nadu. This is the topic of the meeting. So I again welcome our resource person and our head of the department told about our sir. And again, I thank to Adeklam sir and Rajesh sir. Finally, நான் என்றும் அன்பாக உயிராக உணர்வாக நினைக்கின்ற மாணவர் சமுதாயத்தை மீண்டும் வரவேற்று டாக்டர் செல்வமுத்து குமாரசாமி சார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. Respected the Secretary of Tiruvallur Arts College, the head of the Department of the History, Dr. Ravi Shankar. He is also my friend, and the faculty members, Dr. Madurai Veeran, Dr. Adekalam, and Dr. Rajesh, and my dear students and faculty members of this department, and those who are coming from the other department in attending this address given by me. In the grace of the God, in the grace of the Almighty, I begin my address. Dear students, you are coming from the history faculty. You are getting the gift from the God. Those who are studying the history, they are knowing the world under their hands. Study of history is a welcome factor in the age of computerization. In the age of the advancement, we are, even though in computer world, we are forgetting everything. The standing point here is we are upholding the human ideals and human rights. This is the most important lesson the history has taught to the student community and faculty member. As Ravi Shankar said that, I am still not wanted to be a history professor, but I am wanting to be a history student. Every day, it is my habit
to read history, to revisit history, to rewrite history, and retold history. Because history is not a static one. It is a flowing one like that of the river. It is perennial one and a never-ending and everlasting subject in the subjects of the world. History is just like that of ocean. Many rivers that finally confluence are submerged in the ocean. Like that, many subjects are included only in the history. History is the mother of all subjects, and all other subjects are the daughters of the history. There is no doubt. Undoubtedly, I am saying that history is a mega subject. It has no end. It has ever developing, it has ever flowing like that of a great river like that of Ganges and any other river that is the longest one. It is the longest subject and biggest subject and lengthiest subject. When we are telling that Dr. Ambedkar, he has written the constitution is the lengthiest constitution, longest constitution, and biggest constitution of Indian constitution. Like that, it is a lengthiest subject. But here, we cannot swim into the total history of the entire world, but I have to make my limitation the themes of the history in India and the trends of the historians in Tamil Nadu. These are my main area of the trust to speak in the address I am willing to deliver to you. Now, what is called history? History, if you are referring the dictionary, they are giving a lot of the meanings. One telling that it is an event, and another they telling that it is an account, and another telling it is a matter of the subject. But anyhow, in history, the ideas rules the world. History is not the past history. In the past, we have studied only the traditional history. Now, in the scientific world, now in the age of the advancement, we are studying history in a scientific spirit. We are studying history in an unbiased manner. Hence, the ideas of the history that is making the modern history of Tamil Nadu, that is making the ancient history of the Tamil Nadu in a new spirit. Hence, ideas is very important. We have to see many ideas that prevails in history. But what is important in the modern history? I am making my subject matter of the modern history of Tamil Nadu. It is more interesting one. Here, what the ideas first that emerged in the modern history of Tamil Nadu. One history, it is called the theory of history is depending upon the Orientalism and the Indology. This is the main aspect of the ideology that began with the arrival of the Europeans, with the advent of the European. What is called Orientalism? Orientalism is the subject matter of the knowledge of the East Asia or Asian country. It is called the Oriental knowledge. Even Rabindranath Tagore, he wanted to unite both West and East. West is known for materialism and East is known for spiritualism. Our spiritual thoughts, our ancient thoughts, our metaphysics, our chronicle thought, these are a depository of the Oriental knowledge. This idea was carried out by Edward Said. He wrote a book called Orientalism. Orientalism in Tamil, it is a knowledge about the historical knowledge of the Oriental countries. That means the East Asian countries, the Asian countries. The Asian knowledge is better than the modern Western knowledge according to the ideas of the Orientalists. The most important Orientalists were called the Indologists. William Jones, he established the Society of Bengal in the year 1784. The aim of the society is to bring out the old history and past history and remote history of the India. India is known for a depository of the knowledge.
The knowledge should be taken. That knowledge should be spread. With that aim, the Indologists came to India. They found that Sanskrit is the best knowledge. In Sanskrit only, the old Indian knowledge is deposited. Hence, the Orientalists wanted to study India. Indian studies, the study of the regional study or Indian study is very important for the Orientalists. After the Orientalists gaining the knowledge, they published books. They written a lot of the letters. These letters were exchanged from India to Western country and from Western country to India. The knowledge of the Indian, the advent of the European wrote a lot of the data, lot of the notes about India in their travelogue. For example, Marco Polo, he came to Tamil Nadu during the Pandyan Empire. He wrote about a lot of the information about Tamil Nadu. It is a land of the milk and honey, according to Marco Polo. It is being taught by my teacher, like late Professor Santosh Kumar of the John's College, and late John Gabriel, the principal of the Nazareth College, Margashis College, and my dear mentor, Dr. Sahirda Begum of the Sadaqatullah College. They have taken the historiographical interest on my. Hence, after that only, I took my subject of interest in historiography and historical writing. Now we are coming from Orientalism to next stage, that is called colonialism. Colonialism is nothing but it is a conquest and control. It is called colonialism. Bernard Gunn, you have known, a famous British historian. He wrote two important books. One book is The Historian Among the Anthropologists and Anthropologist Among the Historian. These are the two major works of the Bernard Gunn. That Bernard Gunn, he also published one book that is called Omnibus. Omnibus means the writers made a number of books. That books are published in one single binding. It is called Omnibus. Partha Chatterjee and Bernard Gunn, they published Omnibus in their name. In one of the books, Bernard Gunn wrote, that book is called The Colonial Forms of the Knowledge. It is very important, those who are interested in the study of the colonialism. In that book, he simply said that colonialism is nothing. It is a conquest and control. The European wanted to exploit the Indian wealth, but the Europeans had to take and tackle a number of the problems that arose from the Indian ruler. It was the situation that prevailed in the 17th century and 18th century of Tamil Nadu. Hence, they wanted to conquest that territory, and thereafter they found out the way to control them. To find out the way to control them, the Oriental knowledge is very important. The knowledge of the native people is very important to the colonial entrepreneur, colonial adventurers. Hence, they wanted to study about the Indian knowledge, the knowledge of the native people. Unless we are not known about their profile, unless we are not known about their traditional history, it is not easy to control them. Because a number of the criminals lived in those days. To control the criminal tribes, we have to know about the knowledge of them. Those who were peaceful community, those who were criminal community, those who were warrior community. Such a knowledge is very important to the colonial ruler. Hence, they began to study the Oriental knowledge. Thereafter, they tried to control them. Conquesting the knowledge is very important. Then only their territory can be controlled by them very easily. It is called the colonial knowledge.
the authority of the colonial knowledge, that concept, that idea was that emerged from the colonial thinkers like Bernard Gold. He is an authority to the colonial knowledge. Hence, we have seen the Orientalism concept and colonialism concept. The colonialism concept, the colonial power was established in Tamil Nadu in the 18th century. The 18th century is called the period of the colonial power in Tamil Nadu. Taking the history of the Tamil Nadu from 17th century to the 18th century is a period that laid the foundation for the British Empire in Tamil country. 17th century, it is almost the period of the missionaries. The missionaries, they went to the nook and corner of Tamil country. They spread Christianity, they spread the evangelism. They also served in the humanitarian ground for the people, those who suffered from the lower strata of the society. Even though the missionaries came to Tamil Nadu only to propagate Christianity, but fortunately they found that the society was saturated in caste system. The society was saturated in communal problem. Hence, the lower strata of the society, the downtrodden society, the subaltern and subterranean society should be uplifted. Then only the Christianity can be imposed among the natives. Otherwise, the native would not embrace the Christianity. It was the tendency that prevailed. The Christian missionaries, you know that very well. A lot of the Christian missionaries, they came to in different denomination. For example, taking the Tirunelveli history, as I belonged to the Tirunelveli region, I know it very well about the spread of the Christianity in the Tirunelveli region. In that Tirunelveli region, the Christian Mission Society, the Society for the Propagation of the Gospel, the Society for Propagating Christian Knowledge, SPCK, then LMS, London Missionary Society, they worked in the entire district of the Tirunelveli. Most probably, the southern part of the Tirunelveli region, below the river Tambrabarani, it was made a number of the Christian settlement, particularly certain downtrodden community. They embraced Christianity. They got upliftment because of the Christian missionary. The Christian missionaries cannot be taken very easily. They not only they did the evangelical work, they were also great historian and great intellectual also. For example, Robert Caldwell. He was initially he joined in the LMS Missionary Society in Trivandrum region. Later, he shifted his activity to SPG in Tirunelveli region. He was called missionary scholar. According to A. Vincent, a biographer of the Robert Caldwell, he wrote that book as a missionary scholar. He was a great scholar. He was also responsible for the origin of the Dravidian ideology. He wrote a book called in 1856, A Comparative Grammar of the Dravidian Family of the Languages. In that languages, he simply said that in no way Dravidian languages are connected with the Sanskrit language. So far, according to the Indological ideas, Sanskrit is the highest language. All other languages are indebted to the Sanskrit. But Robert Caldwell asserted that no, Sanskrit is different from the Dravidian languages. Among the Dravidian languages, Tamil is the highest and pure language. It is the idea and left by Robert Caldwell. It created a great split in the historical knowledge, the Aryan knowledge and the Dravidian knowledge, the Arya Desa and the Dravida Nadu.
That split occurred, that was debated among the historians of the 20th century must and it widely spread. It is even debated until the end of the 20th century. Such a vast knowledge, thus the knowledge was generated by Robert Caldwell. It is now being circulated to the entire Tamil Nadu, entire India and entire world. Such a wonderful personality, such a topmost personality. He was also the first writer to write the history of the Tirunelveli. That book was published in the year 1890 something. It was the Bible of the Tirunelveli history. Such a missionary scholar, they also spread a good historical knowledge. They wrote history of the knowledge. Further, during the colonial period, a number of the district collectors were appointed. Their main aim not only to manage the history, but they also wrote gazetteers and manual. The history of the Tirunelveli gazetteer was written by Kaicharpet in the year 1917. It was reprinted by the Monoramaniam Sundaranath University in the 90s. That gazetteer used a detailed data about the people. The detailed data about the religious, social, and economic condition of the people. These are very helpful for those who are writing the census report. The British colonial ruler, they wanted to control the people by collecting their data. The data is very important. For that data, the missionary scholar and ICS officiers, they were very helpful in collecting the data. That data was published in the form of the gazetteers and manuals and even in the census report. Such a wonderful thing the colonial administrator they done. It was with the aim to control the people. Knowledge of the people is very important. Hence, the British very easily they applied the theory divide et impera in the Roman term, but it is called the divide and rule policy. That divide and rule policy is curved because of the collection of data. The Indians were divided on the basis of the religion, on the basis of the caste, on the basis of the language. Such a division also helped the British authority to control the people in a longest way. Thus, the 18th century of Tamil Nadu, it is a period of the heroism. 19th century, it is the period of the social reform movement, and the 20th century, it is a period of the annexation and the completion of the British rule, and it is also the period of the nationalist movement according to the version of the R.C. Majumdar. Now we can discuss about the 17th century. I have this. Now we are coming to the 18th century. 18th century, it is called a period of the colonialism in the version of the British historian. In the version of the modern nationalists, they called it is a period of the early nationalism in Tamil Nadu. There are two types of the freedom struggle. The people of India and people of Tamil Nadu fought against the British. One type of the freedom struggle is they wanted to drive away the British before the establishment of the British rule in Tamil region. The second type of the British freedom struggle is now the British settled in Tamil region and in India. After their settlement, we wanted to drive away them out of India. There are just two freedom struggle that was fought in India. The famous writer, a historian, Saroja Sundararajan, she was an authority on the history of the modern freedom movement. She wrote two books. One book is Pre-Gandhian Era in Madras. That was an important book. It deals about from the 1884 to 1915. The second of the book is March to Freedom in Madras Presidency. It deals from 1916 to 1947.
These are the two voluminous works of the Saroja Sundarajan. In that work, Saroja Sundarajan has portrayed the entire history of the Tamil Nadu, especially the freedom movement of the Gandhian era, or after the establishment of the Madras Mahajana Sabha that was established in 1884. That Madras Mahajana Sabha was called the mother of the Indian National Congress. It was established in Madras by leading intellectual of the Madras state like Raghunatha Rao, G. Subramania Iyer, S. Subramania Iyer, and some other intellectuals of the Madras. But anyhow, the early nationalism, it was the period of the 18th century. It was, you know it very well, in the history of the South India. It was known for the, I think that Carnatic Wars, Mysore's War, Anglo-Mysore's War, and a number of the Anglo-Marathas wars that were fought in the period of the 18th century. Now, it was almost the 18th century was almost the history of the Nawabs of the Carnatic War, because in 1529, the Nayak rule was established in Madurai. From 1529, it lasted up to the year 1736. It was called the Nayaks of the Madurai. Especially R. Satyanath Iyer, he was an authority on the work, the Nayaks of the Madurai. He also wrote a book called Tamilakam in the 17th century. He wrote, gives a number of details about the Nayaks and the emergence of the Palekari system that was well pictured by Professor K. Rajayan in his work, The Rise and Fall of the Palekars of the Tamil Nadu. Rajayan, Professor Rajayan is an authoritarian. He is called the father of the modern Tamil Nadu history. What in another way, Professor N. Subramanian, he is called the father of the ancient Tamil Nadu history. Likewise, the modern history is almost under the control of the, under the epistemology of the Professor K. Rajayan. He wrote a number of books in the 18th century. The remarkable book one is called The History of Madurai from 1736 to 1801, The Rise and Fall of the Palekars of the Tamil Nadu, then the British diplomacy in Banjul, and above all, he wrote a milestone work. A magnanimous of this work is called The First War of Independence, South Indian Rebellion, the First War of Independence. Hence, without studying the work of the Professor Rajayan, one cannot be easily assessed. I think that the 18th century history, the 18th century history is the remains left by Professor R. Satyanath Iyer of the Annamalai University. He is an authoritarian. He also wrote 3 volumes of the Indian history. When I have studied at Nazareth Margazis College, that book is sold only for 12 rupees. Without referring the dictionary, we cannot read that book very easily. Such a wonderful work. That work is not available in nowadays publication. Anyhow, Professor Satyanath Iyer work is very important. In that book, he wrote a note that I have lost my writing one book. I have lost my life up to 10 years. Such a tremendous work that was left by Satyanath Iyer was followed by Professor Rajayan in the 18th century, along with another famous Christian historian. He is called Srinivasachari, C.S. Srinivasachari. He wrote 18th century in number of the books with only the help of the books that available by the British historian. But what Professor Rajayan is debarred from the C.S. Srinivasachari is he went to the Tamil Nadu State Archives. He recorded, he studied all the original sources that are available in the military department, public department, and a number of the department that records are available that are microfilmed now in the by the Archives Authority of the Tamil Nadu in Chennai. But studying the old record, it is a very hard work.
At that time, when Professor Rajan searched the material, it was not microfilmed. Almost the records are original writing. They are in brittle content. If you are spending a lot of time in studying that record, you have to subtract from a lot of day. Such a worst condition of the records are available in the 18th century. Now they are microfilm because of this hard work of Professor Rajan, who wrote the entire history of the 18th century Tamil Nadu. Hence, we are indebted to Professor Rajan in studying the history of the 18th century. Now, whatever may be, why this period is called the early nationalism? A number of the people, they discussed about it. For example, Pulithevan, he was considered as the first freedom fighter according to N. Rosaya, a Tamil historian, a Tamil writer of the Rajapalayam area. He asserted that Pulithevar was the first freedom fighter in this war. Likewise, MP Sivanyanam, Mapo Sivanyanam, he is telling that, he is insisting that Veerapandiya Kattapamman was the freedom fighter. It was another version. Then the third version, I think that S.M. Kamal. S.M. Kamal, he belonged to the Ramnad region. He is telling that Marudu Pandiyas were the first freedom fighter. Then Professor Rajan combining themselves. He calling from the struggle from 1919 to 1801 is called the first war of independence. Following Professor Rajan, Chinnayan, he was a historian of the Vasavi College of the Erode. He tells that the 1806 revolt was called the first war of independence. Following Chinnayan, K. Manikumar, the professor of the Mananmaniam Sundarnath University, then the Vice Chancellor of the North Indian University, he also published recently a book called Book About the Vellore Mutiny. They are insisting Vellore Mutiny may be called the first war of independence. But generally, it is an accepted opinion that the Vellore Mutiny was a rehearsal to the 1857 revolt. Such a tremendous ideologies of the 18th century that prevailed nowadays. But it is a pinnacle point here, whether the South Indian people, they participated in the 1857 revolt or not. This is the major question. It should be resolved for a long time. After Professor Rajan, nobody has come to rescue the participation of the Tamilians in the 1857 revolt. Professor Rajan, he wrote a book. The first war of independence is called the South Indian Rebellion. When we are discussing about the 1857 revolt, the Mangal Pandey, he started the revolt. His revolt sparked, it was the beginning point of the 1857 revolt at Barakpur. But what about the Tamil Nadu, the South Indian Rebellion? Anybody can mention about the South Indian, where it was begun? But nobody is coming to discuss about you. But anyhow, Professor Rajan, in later one article that was edited by Gopalakrishnan, South Indian Rebellion and after. In that article, Professor Rajan tells that the South Indian Rebellion was started only at Coimbatore because of the role of the Johnny Jahan. This revolt started in Coimbatore because of the resolution that was passed in the insurgents of the Palani. Hence, South Indian Rebellion, nobody is willing to tell, nobody is not asserting where it is started. But Professor Rajan itself finally gives in an article, it is started in Coimbatore region, then it is spread to the entire South India. Many people, they participated. The Marudu brothers of the Sivagangai, Kattapamman and Umathurai, the Palaikars of the Tirunelveli, likewise the Kerala Varma of the Travancore region or Malabar region, Johnny Jahan of the Coimbatore region, Tundaji Wak of the Maharashtra region, Yahul Nayak of the, I think that Anaimali region, Gopal Naik of the Tindikal region, they formed a great group
that resulted in the 1801 revolt. This spread of the wide spread of the rebellion is called South Indian Rebellion or the First War of Independence. But now my question is, the South Indian Rebellion did not spread to the North India. Hence, the North Indian historian, they did not accept the South Indian Rebellion as the First War of Independence. They discuss about the North India, especially the Sipai Mutiny that broke out is called the First War of Independence according to V.D. Sarwarkar. But whether this revolt has any impact in Tamil Nadu, this is the major question arises. But this question is resolved by Professor N. Rajendran, now the Vice Chancellor of the, I think that Karaikudi University, he is Talagappa University. He also the professor of the Bharati Dawson University Center for History. Now he wrote an article. That article was published in 30 pages in the book called Bhattacharya book, Rethinking of the 1857. In that, Professor N. Rajendran, he wrote an article that is called The 1857 Revolt, the Rebellious Attitude and Nationalist Response in Tamil Nadu. It is an article, it is a monumental article. It has to be studied. Those who are interested in the nationalist movement, that article exposed that Tamil people also participated in the 1857 revolt, but mostly the Muslims, they participated in the region of the Salem, in the region of the Dharmaburi, and mostly in the northern part of the Tamil Nadu, it is spread widely. Can say there is no doubt now. Now we are in clear picture that the South India also participated in the 1857 revolt. Hence, it is majorly focused. The 1857 revolt was called the First War of Independence. According, it is in memory of the 1857 revolt. A stamp was released by then the President of the India, R. Venkatraman. He released the 1857 revolt was the First War of Independence. Anyhow, even though the revolt was started there, but at a South India level, we are considered it is called the First War of Independence. Thus, the nationalism, early nationalism is the period of the 18th century. Now, this period, the Nawabs of the Arcot, they ruled a vast region. During the time of the Nawab of Arcot, because of the Carnatic Wars, the Nawab was indebted to the British authority in huge amount. We are already know that the colonial people, the colonial government, Robert Clive, he laid the foundation of the British Empire because of the Battle of Plassey, because of the Battle of Buxar, and because of the Battle of Wandiwas. He was also called Arcot Veerar. He was responsible for the reinstatation of the Nawab Muhammad Ali as the Nawab of the Carnatic in the year 1751. And then in the year 1752, Chanda Sahib was captured and he executed. Muhammad Ali was the longest Nawab in the 18th century. He ruled the Carnatic region. That Carnatic region is covering most part of the Tamil Nadu. That Carnatic rule of this rule was prevailed until the year 1795 when he died. After him, his son Umdad-ul-Umara, Azim-ud-Umara, they ruled Carnatic region, but in the year 1801, they signed the Carnatic Treaty of 1801. With it, almost the Carnatic rule of the Nawab came to an end. The 1801 treaty was very important in the colonial point of the view, because the 1801, not only it was responsible the end of the polygamy system, it was also the end of the Nawab rule in Carnatic, but it also started the beginning rule of the British rule in Madras Presidency.
The Madras presidency was formed in the year 1802, but at that time, Lord Edward Clive, he was called the governor of Tamil Nadu. He was called the governor of the Madras presidency. He was the son of the famous celebrity Robert Clive. But in the center, the rule of the, I think that Lord Wellesley, he was the Governor General of India. These two people were imperialist. Now the period of the imperialism started in the 19th century. 19th century is marked the beginning of the imperialism. The British strengthened their administration. Even though politically they were consolidated because of the annexation of the various parts of the Tamil Nadu, but their administration was strengthened only in the 19th century. It ended only the 19th century up to the beginning of the Indian National Congress. This period is called imperialism in Tamil country. Now the ideology is shifted. We have first discussed about the Orientalism, then colonialism, now imperialism. The imperialism was a period of the peaceful administration. That means the rebellious people were suppressed. The rebellion and uprisings were quelled. Hence, it marked the period of the British administration. It marked the period of the administrative changes, administrative measures, and the passing of the legislation on the social grounds also. The revenue administration is very important. The aim of the British were only to train the wealth of India. Dadabhai Naoroji, he was called the Grand Old Man of India. He wrote a book called Poverty and Un-British Rule in India. In that book, he clearly has given the statistical exploitation of the Indian economy by the British. Following him, after death, he was also a famous economic historian. He wrote a book called two voluminous book. That book is called The Economic History of India under British rule. These volumes were published in 1901. In that volume, how, in what way the economy of India was exploited. The raw materials of India, especially Tamil region, were exploited by the British. And they were sent to the British industries because of the outbreak of the Industrial Revolution. In London and in important cities of the England, a number of the industries emerged where these raw materials were moved and they returned to the colonial market in Tamil country in the form of the finished goods. Again, it was resold at a exorbitant rate. Hence, I think that almost the native industries were eliminated from competition. Hence, the colonial economy, it was the major aim of the imperialist tendency in the 19th century. India was almost trained. G. Subramania Iyer, he was a social reformer. He was also a founder of the Hindu newspaper. He was he wrote a number of the articles on the economic side. He floated the idea of the Swadeshi in the 19th century. The aim of the Swadeshi means most of the Indian industries were ruined because of the policy of the economic exploitation and industrialization of the British colonial power. Since the 18th century, we know it, a number of the revenue settlement were also introduced. The permanent revenue settlement that was introduced in Bengal by Lord Cornwallis in the year 1790, it was again introduced in Madras Presidency and the Tamil region in the year 1803. It was known as the Jamindari system. Regarding it, Professor Vaikis Jayaraj, he wrote a book called The Jamindari System in Madurai. And I think that another important person, Dr. Sundaraji, he served almost in the Tamil Nadu State Archives for a long year.
his own brother. He worked in Vivekananda College in Madurai region, Ranganathan. Dr. Ranganathan also wrote a book called The Jamindari System in Madras Presidency. In that book, they highly pictured about the merits and demerits of the Jamindari system. Even though it has its own merit, but it ruined the village economy totally. The colonial administration, the colonial revenue settlement, especially the Jamindari system or the Maghalwari system that was introduced in the year 1822 by Mackenzie, called Mackenzie in Uttar Pradesh, these revenue settlement ruined the Indian economy. There was a centralization of the Indian economy. The establishment of the railways, postal and telegraphs during the time of the Lord Cornwallis also helped to exploit these resources and exposed to the British government. Robert Clive, when he came to India in the year 1743, he was an ordinary peasant. When he returned to India in 1763, he amassed huge wealth and settled in England. He was also impeached by the British Parliament. He also attempted to make suicide many times, but finally he committed suicide also in the 1773. Most of the British civil servants, they involved in private trade. They exploited, for example, the Nawab of Carnatic was given debt by many British individual traders. Hence, Nawab indebted to the British people. Hence, Nawab changed the territory of the Palagar region to the control of the British. In such a way, the Indian economy, the economy of the Tamil Nadu totally ruined by the British authority. This event went up to the year 1577, that was marked the first war of Indian independence in the annals of the North Indian historian. After 1857 or during this period, the colonial ruler also introduced many social reforms. The abolition of the sati is very important. The introduction of the Western education, Macaulay Minute, the dispatch of the 1854, these are some of the milestones. The abolition of the Widow Remarriage Act, that means the abdication of the Widow Marriage Act in 1856. These were some of the tremendous changes that brought in the native society. When the British introduced social reform, the Hindu nationalists, they also doubted about the social reforms introduced by the British were only aimed at the conversion activities of the British, the native people, to the Christianity. Hence, the Hindu nationalists, especially Lakshmi Narasimha Shetty, he formed the Madras Native Association in the year 1852. Following it, a number of the Mohammedan Triplicane Society, Madras Mahajana Sabha, a number of the regional organizations emerged in the 19th century. It is a counter move, moving a step against the British. The natives intellectual, the native elite group, they also organized themselves against the British imperialist attitude. Since the 19th century, I think that it is almost a period of the imperialism and counter activities of the Indian nationalism. The second, now the shift is going to imperialism, then it is going, the next ideology is nationalism. Nationalism, I think that it is a form of the secularism. The Indian nationalism, it teaches one important matter. We are the secular country. For example, the Indian National Congress was formed in the year 1885. W.C. Banerjee was the president of the Indian National Congress. He was belonged to be a Christian community. In 1886, the second session was held at Calcutta. It was presided over by Dadabhai Naoroji. He was a Parsi community. The third session that was held in the year 1887 at Madras,
It was presided over by Badruddin Tyabji. These three people, they belonged to the different religion, even though the majority of the peoples of India are Hindus. But unfortunately, I think that it is fortunately, these presidents were mainly, they were the different community. It shows India is a sovereign and a secular country. It was written in the preamble of the Indian Constitution in the year 1950. Hence, I think that the Indian National Congress inaugurated a new spirit of the nationalism. In the version of the C.A. Perumal, this period, the first half of the 20th century, this period is marked by moderate, I think that extremists, revolutionaries and terrorists, according to the version of the C.A. Perumal, the political history professor of the Madras University, he wrote like that. He prioritizes this Indian freedom struggle in such a way. But anyhow, this period is also remarkable for a period of the different transformation of the Tamil society. It is a period of the woman studies. It is the period of the woman movement. It is a period of the depressed class movement. It is the period of the communal politics and a period of the social justice and also a period of the labor movement. In such a way, from the 20th century beginning to up to the year we are getting independent, a total transformation took place in the history of the Tamil Nadu. Now, the most important stand, the imperialist historian, they considered, the imperialist historian, I am willing to tell two important imperialist historian. One, James Mill. He was I think that a utilitarian philosopher and follower of the Bentham. John Bentham, he was a famous British philosopher. He wrote the book called History of India. That book was published in the year 1818. We're not visiting India, not directly coming to India. A person he wrote the History of India was James Mill. That book was published in the year 1808. He simply says that only the British rule was a benevolent rule. The rule of the Hindus, the rule of the Muslims was not a benevolent rule, according to the version of James Mill. Following the same brand of the type of the history, Vincent Smith, he also wrote a book called History of India that was published in the year 1924 by the Oxford publisher. That also made India is a country not until the westernization of India. India is a poor country. India is not a civilized country, according to the V.A. Smith. These two historians, they were, I think that they were imperialist historians. They wrote history on the point of the British context, but they never paid any good regard to India and its glorious past. But anyhow, here, after the establishment of the Department of Archaeology, during the time of the Lord Curzon, in the year 1904, it generated a new type of the knowledge, especially archaeological excavation that conducted by Sir John Marshall in the year 1922, that created a different type of the history. The Indians had a good civilization. The Indians had a good, glorious past, even in the pre-Christian era. Such a knowledge that made the Indian historian too broad about them. For example, Jaiswal, he wrote a book called Hindu Polity. Then R.K. Mukherjee, he wrote a book called The Fundamental Unity of India. These two books were written on the point of the nationalist. Even before the advent of the British rule, the Indians had good republican government in the northern part of the India, according to the version of the Jaiswal in his Hindu Polity work. Such a counter move
against the British imperialists was made by the Indian historian also. But some of the history that plagued, that was beaten by nationalist spirit and plagued by biased attitude of the historian, that led to a different path of the history in the beginning of the 20th century. There was a clash between Aryan and Dravidian debate. There was a clash between Brahmin and non-Brahmin debate. There was a clash between non-Brahmin caste Hindus, non-Brahmin lower caste Hindus. It was another division. There was a clash between the Muslims and the Hindus. It was a clash between. There was another clash between Vadagalai and Tengalai among the Brahmin group. There was another clash in Tamil Nadu history. It was a factionalism that is spread between the Mylapore group and Egmore group. It was another group. There was another group, Iyengar group and Iyer group. And among the Brahmin, there was another division between the Shastri and Shastris of the Karnataka and Raus of the Andhra Pradesh and Brahmins, Iyer and Iyengar Tamil group. Thus, the 19th century, end of the 19th century and beginning of the 20th century is plagued by many communal groups, many divisive groups in the version of the historical thinking. But anyhow, one famous historian, Eugene F. Yirsik, he was an American historian. He wrote a book called the Emergence of the Provincial Politics in Madras Presidency. That was written by 1872-1920. It was written by W.A. Wasbrook. Then the non-Brahmin movement and Tamil separatism and Tamil revivalism in 1930s. It was written by Eugene F. Yirsik. The Congress in Tamil Nadu by David Arnold. The Robert Grave, he wrote a book called The Dravidian Movement, and essays in the sociology of South India. It was also written by him. Then Natas of the Tamil Nadu, it was also written by him. These were the famous Oxford historian, famous Cambridge historian. They looked at Tamil Nadu in different way, but they highly focused about the Brahmin, non-Brahmin conflict. It resulted in the formation of the Justice Party in Tamil Nadu history in the year 1971. That party came to power in 1922-1937. It marked a famous transformation from the rule of the British. The Brahminocracy was to be established, but because of the emergence of the Justice Party, the Brahminocracy was stopped. The non-Brahmin rule was established in Tamil Nadu, but unfortunately, the non-Brahmin rule or the Justice Party, it was dominated by the caste Hindus, especially the Telugu landlord and some other landlord and aristocrat family that dominated the Justice Party. Hence, A. Vadivelu, he wrote a book called The Nobles and Aristocracy of the South India. In that book, how from 1920 to 1937, for 17 years, the Justice Party ruled Tamil Nadu. It was almost beneficial only to the non-Brahmin community. Anyhow, they introduced a communal reservation in 1921 and 22 and 1928. Communal reservation dues were introduced in Tamil Nadu. Yes, Muttaya Mudaliar was called father of the communal reservation. The party also introduced the Hindu Religious Endowment Act in 1925. It wrested the control of the temples from the control of the Brahmins. It handed over a trust. The trust was formed by other community. The Annamalai University was established. The Andhra University was established. The Stop Collection Service Commission was founded. Then it was called Tamil Nadu Public Service Commission. A number of the doings were done by Justice Party. One among the important things, Muthulakshmi Reddy emerged as an important woman leader in Tamil Nadu. She was uplifted by Justice Party, elevating her as a deputy president of the Tamil Nadu Legislative Council. Now, Muthulakshmi Reddy
and her role in Tamil Nadu politics and her role in Tamil Nadu social reform is also very important because of their association with a three women organization. Women Indian Association that was established in the year 1917, then National Council for Women of India in 1925, All India Women Conference in 1928. These three organizations which worked for the cause of the woman upliftment in Tamil Nadu. Only during the time of the Justice Party, the woman got empowerment. That means they got the political right of the voting right. Thereafter, the woman began to participate in the national movement because of the arrival of the Gandhi. In the initial stage, Gandhi did not admit the woman in the national movement, but later these women were allowed to participate in the national movement. This was one thing. It was called the period of the nationalism. That period I am not going to in detail because it was a lengthiest freedom struggle, intensive freedom struggle that was done in whole Tamil Nadu. A number of the books, a number of the things were published and generated by Tamil historian also about the Professor P.P. Gopalakrishnan of the Madurai Kamaraj University, then Professor R. Venkatraman, V. Venkatraman of Rajus, principal of the Rajus College. They done a number of the intelligent works about the freedom struggle. B. Kandasamy wrote the role of the Madurai in freedom struggle. Then Somayajalu, he also wrote a book called Madurai Swandra Porata Veerargal Varlare, Tirunelveli Swandra Porata Veerargal Varlare. A number of the research scholars, they also published their thesis that dealt with the lengthiest freedom struggle of the 20th century. Now I am again going to the Hegelian ideology to end my talk. One Hegelian ideology is very important. Ideas rules the world. It is very important. R.G. Collingwood, he wrote a book called Idea of History. Then I think that E.H. Carr, he also wrote a book called What is History? In that book, he is telling history is nothing but it is a continuation. It is an unending dialogue between the past and the present, and it will guide to the future. This is very important talk related to the historical ideology. Hegelian ideology is very important. The ideas rules the world. That means with the help of the ideology, only the country is emerging. For example, democracy is an idea. After 1947, democracy is the strongest idea. It was against old despotic rule and old political rule and against the old dynastic rule. After this Hegelian ideology is a great change that is taken by Karl Marx. Karl Marx, instead of Hegelian idealism, he insisted the idea of Hegelian materialism. Materialism is given importance to Karl Marx. According to Karl Marx, history is a struggle between the haves and have-not. History is a struggle between rich and poor. Hence, the idea of economy, the materialistic idea is governing the force of the history according to Karl Marx. He also changed the Darwin theory of the evolution. Evolution is given by Charles Darwin. That theory was changed by Karl Marx in the form of the theory of the revolution. The revolution is the only way it will give a solution to the history. Thus, the reading of the history is very important. Then finally, I conclude with my talk, one school of the annal school of the thought. The French, following the Karl Marx materialistic theory, the annals school of the French thought is very important. Marc Bloch and Bebier, Sylvain Bebier, these two historians are the French sociologists. They wanted to, history should be written in a total history or in a comprehensive history. Communal history and other history are part and parcel of the history, but a whole history should be written. A man cannot be carved into slices. A man is a whole.
This is the concept created by Annal School of Thought. That school of thought is called Total History and New History, and it is called Annal School of the Thought. This was the thing, but finally I am remarking that one Eugene F. Birsky wrote that in the beginning of the 20th century, there was no parking of dog for the cost of the freedom in India. Then another thing, especially in Madras Presidency, then another thing that a Madras Presidency is called the benighted presidency. These are the two wrong versions written by the foreign historian and even North Indian nationalist also. Madras is not responsible for the nationalist movement, but it's a wrong movement because in the beginning of the 20th century, the Madras presidency played an active role from the beginning to up to the outbreak of the First World War. It is the period of the Swadeshi movement. It is a period of the extremist movement. It is the period of the Home Rule movement that was started by Annie Besant. But anyhow, the nationalist movement was very strong in the beginning of the 20th century. Likewise, the communal forces were also very strong because it was the period. It was the period of the communal electorate, and separate electorate was given to the Muslim and Anglo-Indians and Christian. Even the non-Brahmins, they also got reservation because of the Montague-Chelmsford reform. But the only class, the depressed class people were left without reservation, but they were given reservation because of the Pune Pact and consequent the Act of 1935. The intellectual history, the intellectual debate now it is going on between Dravidian and Adi Dravidas, who were the original Dravidians. Ayodhyadas Pandit, he was a famous Adi Dravida writer and intellectual. Tammalai Srinivasan and M.C. Raja, they focused the depressed class movement in the 20th century. The depressed class movement is considered a pre-Dravidian political party and social party. The depressed class leader, they published a number of the newspapers like Tamilan, Oribaisa Tamilan, and Adi Dravida Mitran, and a number of the things. Some of the professors, they have written about the depressed class movement in Tamil Nadu, especially Professor R. Soundarajan of the Vauci College. He wrote his thesis, I think, that depressed class movement in Tamil Nadu, that makes a wonderful shift from the Dravidian movement to the depressed class movement in depressed class politics. Then Rajasekhar Basu, he was a famous historian from the Bengal region. He wrote a new book called The Nandanar Children, The Tryst with Destiny. This was a remarkable work in the 21st century about the history of the depressed class movement. Hence, the ideology is shifting from one trend to another trend among the historians of Tamil Nadu. Anyhow, the historical writing, the knowledge of the historiographical writing is most probably in Tamil Nadu is well spread because of the writings of the Dr. S. Manikam of the Madurai Kamaraj University. Then the subaltern writings were highly focused in Tamil Nadu because of the role, the historical writings of the Dr. B.S. Chandrababu. He wrote a book called The Subaltern Revolts in Tamil Nadu. Then above all, the M.S. Pandian. He was a famous subaltern writer. He recently passed away. His writings were tremendous, that created a tremendous influence among the historians of the Tamil Nadu. He wrote two important works, MGR, The Image Trap, MG Ramachandran, The Image Trap, and Brahmin versus non-Brahmin. After his death also, his wife and another famous foreign historian, David Lutton, they published one book called The Strangeness of the Tamil Nadu. Such a wonderful work is very remarkable about the subaltern writing, the subaltern scholar. From the cultural history of the Tamil Nadu is focused by A.R. Venkatachalapati. He once served in the Manonmaniam Sundarnar University, and he visited a number of places abroad
He also met I think that a collector as son was met by him directly in London. He also taken a number of the observations from him that were published in Frontline and other article by A.R. Venkatachalam. His famous work is called In Those Days There Was No Copy. அந்த காலத்தில் காப்பி இல்லை என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு. எனவே history, I think that history is a great ocean. We have to swim wherever possible, up to which level we have to possible, we have to swim. We can imbibe a lot of the ideas. Experience alone will make you wise about the history. Hence, the historian Seeley is remarkable, making a remarkable state. History makes men wise. The wisest men are those who are reading the history, those who are revisiting the history, those who are reinterpreting the history, those who are rethinking the history. You almost should be a student of the history is very important. Very important in life. Reading the history, you are the blessed people. You are the people graced by the God because you are reading the history, you have joined in the history. History makes you a wonderful human being. With these things, I conclude my speech. Thank you very much. வரலாற்றுத்துறை பேரவை தொடக்க விழாவினை சிறப்பான வகையில் தொடங்கி வைத்த டாக்டர் செல்வமுத்து குமாரசாமி சார் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் வரலாற்றுத்துறையின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் அடுத்ததாக நன்றியுரை வழங்க டாக்டர் கே ராஜேசர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Yeah, good morning everyone. Thank you one and all and present here. The வரலாற்று பேரவை தொடக்க விழாவிற்கு என்னை நன்றியுரையாற்ற சொல்லிய வரலாற்றுத்துறைக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பான வரவேற்புரை வழங்கிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் டாக்டர் ரவிஷ் அடைக்கலம் சார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சக வரலாற்றுத்துறை ஆசிரியர்களையும் வரலாற்று மாணவர்களையும் நல்வழி நடத்தி நம் வரலாற்றுத்துறையினை சிறப்பான முறையில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தமைக்காக முனைவர் மதுரை வீரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த சிறப்புரை ஆட்சி அமர்ந்து இருக்கக்கூடிய நம் டாக்டர் எல் செல்வமுத்து குமாரசாமி சார், அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, Presidency College, Chennai. Today our focus and discuss about the topic themes of history and the recent trends of the historians and through the Tamil Nadu. The particular topic 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகளில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்றது அப்படிங்கிறது ஒரு காலக்கோடு விதமாக ஒரு இயர் பை இயர் and the good reference, also the so many books reference, so many authors and the how to spread the Christianity is the missionaries. இது எல்லாம் எப்படி வந்து ஒரு கோர்வையாக ஒரு வரலாற்று நிகழ்வுகளை ஒரு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நடத்தக்கூடிய இந்த சிலபஸ் சப்ஜெக்டை ஜஸ்ட் 1 hourல ஒரு காலக்கோடின் விதமாக அதை ஒரு எவிடன்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் த இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி டிஸ்கஸ் தி மேட்டர் ஒரு வரலாற்று நிகழ்வுகளை ஒரு கதையாகவோ கற்பனையாகவோ சொல்றது மட்டும் இல்லாம அது எந்த ஆத்தர்ஸ் அது எந்த புக்ல எழுதியிருக்காரு எந்த ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆத்தன்டிபிகேஷனோட சொன்ன ஒரு இந்த நிகழ்வுல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உரையை ஆற்றிய செல்வமுத்து குமார் சார் அவர்களுக்கு நம் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன். அது மட்டும் இல்லாம குமார சார் பேசும்போது சொன்னாங்க அவருடைய சக ஆசிரியர்கள் அவர்களும் இந்த நிகழ்வின் மூலியமாக சாருக்கு நினைவூட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல வரலாற்றுத்துறை மிக பெருமை அடைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சட காலேஜ் ஜாகிர்தா மேடத்துல இருந்து சரி, தாமஸ் சார்ல இருந்து சரி, அண்ட் ஆண்ட்ரூ சார் அண்ட் ரவிசங்கர் சார், இப்படி எல்லாரையுமே சாருக்கு ஒரு சக நண்பர்களையும் சாருடைய பேராசிரியர்களையும் இந்த நிகழ்வின் மூலியமாக சாருக்கு ஒரு நினைவூட்டி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். And I extremely thanks to our college secretary, Tavadiru Kuru Maha Sannidhanam,
and the college committee members, Dr. C. Alagappan sir and Natarajan sir, and our college principal, respected Dr. Sundaram sir, for encouraging for this event, in whole event for history department. எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அதுக்கு ஒரு என்கரேஜபிளா இருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். சார் எனிஹவ் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? இல்ல சார், அவ்வளவுதான் சார். யா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஐ கேன் க்ளோஸ் சார். ஓகே, wait sir, national anthem, all of you stand here. தேங்க்யூ சார். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. Yeah, thank you so much. Thank you so much, one and all. Thank you, sir. Thank you Yeah, very thank much you, sir. for giving this opportunity to Yeah. me. Yeah, okay sir, thank you so much sir. My regards to all the faculty members of your department and the HOD and those who participated in the inaugural attacks delivered by me. I am very indebted to your secretary and principal sir also. Thank you very much, sir. Yeah, thank you so much sir. Yeah, students, thank you so much for first year, second year and third year students and the various college students and the professors, and thank you so much for one and all. Thank you.